மனநிலையும் சரீர ரீதியவும் மாற்றி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு இனிமேல் துரிதமாகிக்கோங்க. இதுக்கப்புறம் தாயே தங்கமே எல்லாம் இருக்காது. அது இருக்கும், நீ அந்த இடத்துல சரியா இருந்தா இருக்கும். எப்படி தாயே தங்கமே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, கூப்பிடக்கூடிய இடத்துல நீ வந்துட்டீன்னா இருக்கும், இல்லைன்னா இல்லை. சரியா? இன்னைக்கு தை அமாவாசை பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் இப்படிதான் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நடைமுறையில் என்ன விஷயத்தை எடுக்கிறோனோ, குரு பூஜை ஒரு 41 நாள் வேணா பொறுமையா இருப்போம். நம்ம ஆளு எதை பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். என்ன சாமி, இது எல்லாருக்குமே ஒரு சான்றிதழ் தானே. பார்த்து பிடிக்கலாம், நடைமுறைக்கு வச்சுக்கிடுவோம். காலையில் என்னம்மா பிரசாதம் ரெடி பண்ண போறீங்க? சரி சரி, அது காலையில பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு மத்தியானத்துக்கு அன்னப்பிரசாதம் போதும். போதும், சுண்டல் அது இது இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரியா? செஞ்சு சாப்பிடாம அது சும்மா அங்கேயும் இங்கேயும் போட்டு விதைச்சிட்டு கிடக்கீங்க. சாயந்தரங்கிறத நாளைக்கு மத்தியானம் பார்த்துக்கலாம். சரியா? சரி, போங்க, போய் தூங்குறவங்க தூங்குங்க, பிரசாதத்துக்கு எந்திரிச்சு போய் செய்யறவங்க செஞ்சுக்கோங்க.